ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹீட்லெஸ் கர்ல்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடி நாள் நைட்டு என்னோட ஹேரை ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணிட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன். ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஹேர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபைனபிளாக இருக்கும். தென் இந்த கேர்ள் ரோலரை எடுத்துட்டு 2 சைடு ஈக்குவலைஸாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு சென்டரில் கிளிப் போட்டுக்கிறேன். இப்போ ஹேரை வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா ஹேரை நிறைய எடுக்காம கொஞ்சமாக எடுத்துட்டு அதை நெருக்கமாக வந்து ரோல் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் கூட கேப் விடாம. தென் இவங்க கொடுத்துருக்கிற கிரன்ச்சஸ் வச்சு ஹேரை வந்து நல்லா டைட்டாக டை பண்ணிக்கிறேன். தென் ஃபாலோயிங் தி சேம் ஃபார் தி நெக்ஸ்ட் சைட். அட் லாஸ்ட் ஹேர் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். So next day morning hoping the curls should come nicely. போது curls கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃபைனபிளான கேர்லி ஹேரை இப்போ வரைக்கும் என்னோட ஹேர்ல நான் பார்த்தது இல்லை. ஹீட்டே இல்லாம கேர்ள் இப்படி டிஃபைனபிளா இருக்கிறது ஆக்சுவலி வர்த்து தான். ஹேர் இப்போ 2 சைடா பார்ட்டிஷன் பண்ணிருக்கிறதுனால அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா தான் இந்த கேர்ள் கொஞ்சம் டிஃபைனபிளா இருக்கும். கொஞ்சம் ஹேர் கலஞ்சாலும் கேர்ள் வந்து டிஃபைனபிளா தெரியாது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா நீங்க ஹேரை வந்து கோம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேர்ள் வந்து போயிடும். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா சேனல் பயோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டாடா.